கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. மறுபடியும் உங்களை இந்த காணொளியின் மூலமாய் பார்க்கிறது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. பிரியமான தேவஜனமே, உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறவரை தேடுங்கள். ஸ்தோத்திரம். யோவான் 11வது அதிகாரம் 25வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி அவர் பேசுகிறார். அப்போ இன்னைக்கு அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். சதுசேயர் உயிர்த்தெழுதலை நம்புகிறது இல்லை, ஆனால் அவரை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 20வது அதிகாரம் 19வது வசனத்தில் ஆண்டவர் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடே எழுந்திருப்பார். அவருடைய வாழ்நாட்களிலே ஆண்டவர் சொல்லுகிறார், உயிரோடே நான் எழுந்திருப்பேன். ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தோடு பார்க்குறோம், நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவர் உயிர் தெழுந்த பிறகு சொல்லுகிறார். ஆனால் இந்த இடத்துல சொல்றாரு, அவர் மரித்து 3ஆம் நாளிலே அவர் உயிரோடே எழுந்திருப்பார் என்று சொல்லி. தேவ ஜனமே, நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும், தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுதலாய் நம்முடைய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அதே மத்தேயு 28வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அவருடைய மரணத்திற்கு பிறகு கல்லறை இடத்துல அவருடைய ஸ்தோத்திரம் அவரை நேசித்த சில ஸ்திரீகள் வரும்போது அங்கே தூதன் இருந்து என்ன சொல்கிறார்னா, தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அடுத்த வசனம் ரொம்ப அழகா இருக்குது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். அப்படியானா அவர் சொல்லுகிற எல்லா காரியத்தையும் நிறைவேற்றி விடுகிறார். அவர் சொன்ன எந்த காரியமும் நிறைவேறாமல் இல்லவே இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசினால உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனமாய் அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாய் பெத்லகேமிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். பிறந்து வளர்ந்து அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் சொன்னார், நான் மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு இருந்திருப்பேன் என்று சொல்லி. அதே போலவே தூதன் அழகாய் சொல்லுகிறார் பாருங்க, நீங்கள் இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அப்படியானா என்ன சொல்லியிருக்கிறாரு, மரித்தாலும் பிழைப்பார்கள், என்னை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள். அப்படியே 1 பேதுரு 1வது அதிகாரம் 21வது வசனம் எப்படியே சொல்லுகிறது, உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி, அதாவது இயேசுவின் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஏன் ஆண்டவர் உயிர்த்தெழுதலை பேசினாரு? அவரை நாம் நம்ப வேண்டும் என்று சொல்லி. ஆம் பிரியமான தேவஜனமே, தேவனை நீங்களும் நானும் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அவரை நம்புகிற ஜனங்களே நீங்கள் மரித்தாலும் பிழைப்பீர்கள் என்று தேவனே வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். உங்களுடைய வியாதியின் சூழ்நிலையில், உங்களுடைய பலவீனத்தின் சூழ்நிலையில், உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் மரித்தாலும் பிழைப்பீர்கள் என்று சொன்ன அந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விட்டுவிடாதிருங்கள். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் திரும்பவும் உங்களை உயிர்ப்பிக்கிறதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்க. எந்த காரியத்தில் நீங்கள் விசுவாசிக்காம இருந்தாலும் இன்னைக்கு அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து விசுவாசிக்கிறீர்களே ஆனா ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறபடியே என்னை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள் என்று சொல்லி உங்களுக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் ஒரு சுதந்திரமாய் தந்திருக்கிறாரே. என்னோடு கூட ஜெபித்து இந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீர்கள் நல்ல தகப்பனே. அப்பா, உங்களுடைய வார்த்தையின் படியே நீர் ஆண்டவரே அப்பா உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறீர். உம்மை விசுவாசிக்கிற எங்களையும் கூட மரித்தாலும் பிழைக்க பண்ணுகிறதற்கு உம்முடைய வார்த்தைகள் வல்லமையுள்ளதா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மரித்த நிலைமையில இருந்தா, ஜெப வாழ்க்கையில மரித்த நிலைமையில இருந்தா, ஆண்டவரே வேத வாசிப்பின் வாழ்க்கையில மரித்த நிலைமையில இருந்தா, கர்த்தர் இப்பொழுதே அவர்கள் மேலும் உம்முடைய கரத்தை வைக்கும் போது அவர்களுடைய ஜெப வாழ்க்கையில வேத தியானிப்பின் வாழ்க்கையில உயிரோடு எழும்புவார்களாக. அவங்களுடைய சரீரம் செத்து போனதா இருந்தா கர்த்தர் அந்த சரீரத்தை உயிர்ப்பிப்பீராக. அவங்களுடைய பலன் செத்து போனதா இருந்தா கர்த்தர் அவங்களுடைய பலனை உயிர்ப்பிப்பீராக. ரிகாதா லகதா சந்தரகதியோ ரகதட ரகதலபா. கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள் என்ற வசனம் எங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும். நிறைவேறதுக்காய் நன்றி ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல தகப்பனே.